6 கோடி ரூபா மினிமம் வரும். அதை தான் நம்மளை அடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போகிற வேலை செய்யணும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த கேஷ் பேலன்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கோம். நான் நிறைய சொத்தெல்லாம் சேர்க்கல. ஆளுங்க இவ்வளோ இருக்கிற ஆளுங்களாம் 40 வருஷம் 30 வருஷம் பயணம் பண்ணுறாங்கன்னா அதே எனக்கு சொத்து. நிறைய கஸ்டமர் அந்த சந்தோஷம் தானே. சில ஆளுங்களுக்கு சொத்து சேர்த்து சந்தோஷம் கிடைக்கும், எனக்கு இதில் சந்தோஷம். சொத்து சேர்க்கூடாலாம் எனக்கு கிடையாது, எனக்கு இதில் சந்தோஷம் இன்னும் நல்லா இருக்கும். இல்லைன்னா 8-10 கோடியெல்லாம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு இட்லி தோசை. சரி, இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் ஆர்டர் அப்படிங்கிறது இந்த ஒரு டேல கிடைக்கும், லோவஸ்ட் ஆர்டர் அப்படிங்கிறது இந்த அந்த மாதிரி டேஸ் இருக்கா சார்? மாசத்துல வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே நல்லாயிருக்கும், சண்டே நல்லா. ஃபெஸ்டிவல் இந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி வர ஹாலிடேஸ்லாம் இருக்கும். அக்டோபர் 2, May 1, January 1 இந்த மாதிரி நாளுகள்லாம் ஆர்டர்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அன்றைக்கி வந்து வெளியே போகலான்னு வீட்டில் முடிவு பண்ணுவாங்க. அப்போ அந்த நாளுகளில் அதிகமாக சமைக்கிறது வீட்டு இருக்காது. சரி, இப்போது நான் வந்து உங்ககிட்ட எனக்கு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து கேட்குறேன். இது சார்ந்த வயசு உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆசை அப்படிங்கிறது இருக்கும். ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் கற்றுக்கிட்ட விஷயங்களை சேர்த்து பாயிண்ட் ஆஃப் அட்வைஸ் அப்படின்னு சொல்லணும்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க சார்? சாப்பிட தெரியணுங்க, சாப்பிட தெரியணும், டேஸ்ட் பார்க்க தெரியணும். எது நல்லா இருக்கும், இப்படி செஞ்சால் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சாப்பிட்ட அனுபவங்கள் தேவை. நிறைய ஊர்களில் போய் சாப்பிட்ருக்கணும். 1, 2 அவன் வந்து நல்லா பீக் ஹவர்ஸில் ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் வேலை செஞ்சு, அது லஞ்ச் ஹவர்ஸில் சாப்பாடு இருக்கிற ஹோட்டலில் போய் 10 நிமிஷம் போய் பிளேட் கழுவணும். அவன் முடிவு பண்ணுவான் ஹோட்டல் வேணுமா வேண்டாமா. நைட்டு க்ளோஸிங்கில் கிச்சனில் பார்க்கணும், ரெஸ்டாரண்ட்டை பார்க்கணும். அப்போ அவன் முடிவு பண்ணுவான் ஹோட்டல் வேணுமா வேண்டாமா. அதுக்கப்புறம் வேணும்னு நினச்சானா எங்கேயாவது கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ண ஒரு நாளைக்கு 18 ஹவர் ஒர்க் பண்ண தயாராக இருந்தால், இல்லை அப்படியெல்லாம் ஒர்க் பண்ண வேண்டாம்னா ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும். அதுக்கு காசு செலவாகும். அப்போ ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறவங்க நல்லா மனசோட கொடுக்கணும், அவங்களுக்காக வேண்டி உழைச்சி கொடுக்குறவங்களா இருக்கும். 2 வழி இருக்குது. ஃப்ரான்ச்சைஸ் எதுக்கு எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, இந்த வியாபாரம் தெரியாது. அப்போ நம்மள்கிட்டருந்து நமக்கு தெரிஞ்ச அனுபவத்தை வச்சுக்கிட்டு அவங்க காசு இருக்குது அது செலவு பண்ணிக்கிட்டு கேட்குறாங்க. அது நம்மளும் உண்மையாக இருக்கணும், பண்ணி கொடுக்குறவங்க. 2 இல்லைன்னா வேலை செய்யணும். வேலை செஞ்சு 1 வருஷமோ 2 வருஷமோ கீழே லெவலில் இருந்து படிச்சுட்டு வந்தோன்னா அவங்களால 100% பண்ண முடியும். ஆனால் அந்த மனசு மட்டும் நல்லா வச்சுக்கணும். சாப்பிட்டா மக்களுக்கு வயிறு வலி வரக்கூடாது, இல்லை 4 மணி நேரத்தில் பசி எடுக்கும். இந்த மனசு இருந்தால் 75 ரூபாயில் நான் வந்து என்னுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு நிறைய இடத்துல நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க, நம்மக்கிட்டையும் சொன்னீங்க. இன்றைக்கி நம்ம சங்கீதாவிலேருந்து மாதம் சேலரி மட்டும் நம்ம எவ்வளோ கொடுக்குறோம்? கிட்டத்தட்ட என்னோடய மொத்தம் குரூப்புன்னு பார்த்தானா ஒரு 6லேருந்து 7 கோடி ரூபாய் வரும். 6 கோடி ரூபா மினிமம் வரும். அதை தான் நம்மளை அடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போகிற வேலை செய்யணும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த கேஷ் பேலன்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கோம். நான் நிறைய சொத்தெல்லாம் சேர்க்கல. ஆளுங்க இவ்வளோ இருக்கிற ஆளுங்களாம் 40 வருஷம் 30 வருஷம் பயணம் பண்ணுறாங்கன்னா அதே எனக்கு சொத்து. நிறைய கஸ்டமர் அந்த சந்தோஷம் தானே. சில ஆளுங்களுக்கு சொத்து சேர்த்து சந்தோஷம் கிடைக்கும், எனக்கு இதில் சந்தோஷம் கிடைக்கும். சொத்து சேர்க்கூடாலாம் எனக்கு கிடையாது, எனக்கு இதில் சந்தோஷம் கிடைக்கும்.